எல்லாருக்கும் வணக்கம். இந்தியா, ரஷ்யா, உக்ரைன், சைனா இந்த 4 நாடுகளில் நிற்கிற ஒரு மைய புள்ளி அதுதான் யுஎஸ்ஏ. அவங்களுடைய டாரிஃப் பிளான் இந்த 4 நாடுகளுக்கு எப்படி தொடர்பு உண்டாச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வர முதல் விஷயம் இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கு இடையிலான ஒரு வர்த்தக டீல். இந்த வர்த்தக டீலுக்காக யூரோப்பியன் யூனியன்லேருந்து சில நெகோசியேட்டர்ஸ் டெல்லிக்கு வராங்க. அதில் ஒருத்தவர் ட்ரேட் கமிஷனரான மேரோ செல்ஃபோவிக், இன்னொருத்தவர் அக்ரிகல்ச்சர் கமிஷனரான கிறிஸ்டோப் ஹான்சன். இவங்க யூரோப்பியன் யூனியனுடைய ஒரு கேபினட் மினிஸ்டர்ஸ் மாதிரி செயல்படுவாங்க. இவங்களோட ஒரு 30 பேர் உள்ள வர போறாங்க. முக்கியமா காமர்ஸ் மினிஸ்டரான பியூஷ் கோயல் மற்றும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான சிவராஜ் சிங் சௌஹானையும் மீட் பண்ண போறாங்க. இந்த விசிட்டோடைய பேக்ரவுண்ட் காரணம் என்னன்னா, அமெரிக்கா போட்ட ஒரு டாரிஃப் பிளான் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பிரஷரை உண்டாக்கிருச்சு நமக்கு தெரியும். அதன் காரணமா இப்போதைக்கு இந்தியா ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து செய்யணும். அதனால தான் இந்த விசிட் நடக்க போகுது. இப்போதைக்கு இந்த டீல்ல ஒரு 27 சாப்டர்ஸ்ல 11 மட்டும் முடிஞ்சிருக்கு. மீதம் இருக்கிறது பெண்டிங்ல இருக்கு. அதுவும் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தில் சில ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் இந்த யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி எங்களுக்கும் வேணும் அப்படின்னு இந்தியா டிமாண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெகு விரைவில் இந்த குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன்ல ஃபைனல் ஸ்டேஜுக்கு இந்த அக்ரிமெண்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இதில் அடுத்தது வருது சைனா யூஎஸ் ட்ரேட் வார். எப்போதுமே இந்த சைனாக்கும் யூஎஸ்க்கும் பல ஆண்டு காலமா ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ 2025 கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆகஸ்ட் மாதம் மட்டுமே சைனாவுடைய எக்ஸ்போர்ட்ஸுடைய வளர்ச்சி 4.4%. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனாக அவங்க மீட் பண்ணவே இல்லை. இம்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 1.3% தான் growth இருந்திருக்கு. முக்கியமாக யூஎஸ்க்கு போகிற சைனாவுடைய இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ன்றது 33% அப்படியே கம்மியாக இருக்கு. இது மிகப்பெரிய ஃபால் தான். 2025 ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்காவும் சைனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக வர்த்தக போரில் ஈடுபட்டாங்க. இதனால சப்ளை செயின் அப்படியே கம்மியாயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய டாரிஃப் ரேட் வந்து ட்ரிபிள் டிஜிட்க்கு போயிருக்கு. இப்போதைக்கு ஒரு டெம்பரரி ட்ரூஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த 2 பேருக்கு இடையிலான அந்த வர்த்தக போரை அப்படியே கொஞ்ச நாட்களுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ யூஎஸ் உடைய டாரிஃப் ரேட் 100% மேல இருந்ததா, இப்போதைக்கு அவங்க 30% குறைச்சிருக்காங்க. சைனாவுடைய டாரிஃப் ரேட் ட்ரிபிள் டிஜிட்க்கு போயிருக்கு. ஆனா இப்போதைக்கு அவங்க 10% குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த வர்த்தக போர் அப்படின்றது நிறுத்தல, கொஞ்ச நாட்களுக்கு பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த டெம்பரரி ட்ரூஸ் அப்படின்றது வெறும் நவம்பர் 10, 2025 வரைக்கும் தான் இருக்க போது. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா இந்த வர்த்தக போர் அதுக்கப்புறமா நீடிக்கும். இதுல வர அடுத்த முக்கியமான ஒரு போர்ஷன் ரஷ்யா வெர்சஸ் உக்ரைன். இதுல எப்படி யூஎஸ் உள்ள நுழையிறாங்க பார்ப்போம். கடந்த வாரம் ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்தினாங்க. இது வரைக்கும் நடந்த ஏர் ஸ்ட்ரைக்ல இதுதான் மிக பெருசு அப்படின்னு நிபுணர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா 2022 இந்த வார் போயிட்டு இருக்குல்ல, அதுல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஏர் ஸ்ட்ரைக் ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லப்படுது. இதோட பின்னணியில ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ எம் ரெடி ஃபார் செகண்ட் ஃபேஸ் சாங்ஷன் ஆன் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல சொல்றாரா இல்ல கேஷுவலா சொன்னாரான்னு தெரியல. ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கும் போது ஐ எம் இன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமா புட்டின் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையில ஒரு ட்ரைலேட்டரல் டாக் நடத்த ட்ரம்ப் பிளான் பண்ணாரு. ஆனா அது வெற்றி அடையல. இதோடைய அடுத்த கட்டம் இந்த செகண்ட் சாங்ஷன் நடக்குமா நமக்கு தெரியல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போதைக்கு டெரிட்டோரியல் கேப்சரிங் இருக்குல்ல, அதுல ரஷ்யா டாப்ல இருக்காங்க. 20% அவங்க லேண்டை பிடிச்சிட்டாங்க. உக்ரைனை அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இது எந்த அளவுக்கு போகும் தெரியல. இதுக்குள்ள யுஎஸ்ஏ உடைய கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இப்படி இந்தியா, ஐரோப்பிய யூனியன், சைனாவுடைய ட்ரேட் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போரில் யுஎஸ்ஏ எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசுவோம்.